ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் என்ன இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, சுரேகாவுக்கு நடக்கக்கூடிய நலங்கு ஃபங்க்ஷனை தடுக்கிறதுக்காகவே நம்ம பரமேஸ்வரியோட என்ட்ரி வருது. பரமேஸ்வரி இவ்வளோ நாள் ஒரு டம்மி பீஸ் மாதிரி நாடகத்தில் இருந்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ மெயின் ரோலே வந்து பரமேஸ்வரியை வச்சு தான் இந்த நாடகமே வந்து ப்ளே ஆக போகுது. அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களை மறக்காமல் கிட்ட இருக்கிற ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சுரேகாவுக்கு நலங்கு ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ரஞ்சித்தோட ஃபேமிலி எல்லாருமே வந்து கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்து நம்ம பரமேஸ்வரி கிட்ட ரஞ்சித் பற்றின அவ்வளோ எவிடன்ஸும் வந்து மாட்டிடுச்சு. சும்மாவே பரமேஸ்வரி ரஞ்சித்தை ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணணும், நம்மளுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக பண கிணறு வந்துக்கிட்டே இருக்கும் ரஞ்சித் கிட்ட இருந்து. அந்த மாதிரி பரமேஸ்வரியும் அவங்க அண்ணனும் யோசிச்சு ரஞ்சித்தை எவிடன்ஸோடு பிடிச்சி பகடக்காயாக மாற்றிக்கணும்னு நினப்பில் பரமேஸ்வரி இப்போ இருந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எதுவுமே வந்து நம்ம ரஞ்சித்துக்கு தெரியாது. அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ நலங்கு ஃபங்க்ஷனுக்காக ரஞ்சித் வீட்டிலேருந்து எல்லாருமே பக்காவாக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து சுந்தரவழி வந்து ரஞ்சித்தோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்னாச்சு, இப்போது இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, நீங்கள் என்னம்மா கிளம்பிட்டு இருக்கீங்க, வாங்க அண்ணி, சுரேகாவோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்துட்டாங்க, நீங்கள் வர்றதுக்காக தான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரஞ்சித்தோட அம்மா, இரு சுந்தரவழி, கண்டிப்பாக இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் எல்லாரும் ரெடியாகி வந்துடுவோம், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் அண்ணன் தான் வந்து ஷூவையே மாட்டிக்கிட்டு வந்து ரசித்து சுற்றிட்டு இருக்காரு, அவருக்கு மெண்டல் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து சுந்தரவழி கிட்ட பேசுகிறாங்க. உடனே சுந்தரவழியும் வாங்க வீட்டுக்கு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ரொம்ப ஹாப்பியாக வந்து கட் பண்ணிடுறாங்க. இங்கே தான் வந்து பெரிய ட்விஸ்ட்டே வந்து நடக்க போகுது. ஸோ வீடியோவை கவனிச்சுக்கிட்டே இருங்க. அதோட ரஞ்சித் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா வந்து கிளம்பி மாப்பிள்ளை மாதிரி பக்கவாக ரெடி ஆனதுக்கப்புறம், ஆனால் ரஞ்சித்தோட முகத்தில் சோகம் மட்டும்தான் இருக்குது, சிரிப்பே கிடையாது. ஏன்னா ஃபோனு விஷயம், அப்புறம் வந்து ரிமோட் கண்ட்ரோல் கார் விஷயம், இது எல்லாமே நம்ம நந்தினி கையில் நம்ம ரஞ்சித்தோட குடுமி இருக்கிற மாதிரி இருக்கவும், இப்போதைக்கு நம்ம நந்தினி கையிலையும் ரஞ்சித்தோட குடுமி இருக்குது, பரமேஸ்வரி கையிலையும் ரஞ்சித்தோட குடுமி இருக்குது. ஆனால் இந்த குடுமியெல்லாம் இருக்கிறது வந்து நம்ம ரஞ்சித் குடும்பிக்கு தெரியவே தெரியாது. உடனே வந்து ரஞ்சித் வந்து மாப்பிள்ளை மாதிரி கிளம்பி பக்கவாக நிற்கிறாரு. ஆனால் அவரோட சிந்தனை எல்லாமே ஃபோனு, ரிமோட் கண்ட்ரோல் காரு, லேப்டாப்பு, அதை சுற்றியே அவரோட சிந்தனை எல்லாமே இருக்குது. உடனே வந்து ரஞ்சித் வந்து சரி அப்படி சொல்லிட்டு பக்கவாக கிளம்பி இருந்தோடனே வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து கிளம்பி ஹாப்பியாக வந்து காரில் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம சுந்தரவழி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் உடனே வந்து சுந்தரவழி ஆர்த்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுரேகா, மாதவி எல்லாரையும் வச்சு ஆர்த்தி எடுக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம நந்தினியும் வந்து சூர்யா வந்து சொல்கிறாங்க, நந்தினி நீ ஆர்த்தி எடு அப்படின்னு சொல்ல உடனே ஹரிதா வந்து, ஏய் நிறுத்திடி, நீலாம் ஆர்த்தி எடுத்தால் நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே கூட வரமாட்டோம், என் அண்ணன் நலங்கு ஃபங்க்ஷன் நடக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் நீ ஒன்றும் ஆர்த்தி எடுக்காது அப்படின்னு சொன்னோடனே உடனே சூர்யா எப்பயும் போல் ஹரிதா கிட்ட வந்து சண்டைக்கு போகிறாங்க. சரி, அதுக்கப்புறம் சுந்தரவழியும் அருணாச்சலமும் சேர்ந்து இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டாங்க. ஏய் சூர்யா சும்மா இருடா, நல்ல விஷயம் நடக்கும்போது இப்படி பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் சூர்யாவை சொல்ல உடனே சுந்தரவழியும் ஹரிதா கிட்ட, ஹரிதாம்மா இது ஒரு நல்ல விஷயம், இப்போல்லாம் எந்த பிரச்சனையும் வேண்டாமா, கொஞ்சம் அமைதியாரு, நந்தினிலாம் ஆர்த்தி எடுக்கலை, நான் மாதவியும் சுரேகாவும் தான் ஆர்த்தி எடுப்பாங்க, நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து நம்ம ரஞ்சித்தோட ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க. உடனே வந்து ஆர்த்தி எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போனோடனே நம்ம சுரேகா ரஞ்சித்தை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு நம்ம ரஞ்சித்தை ஒரு ரொமான்டிக் லுக்கோடு பார்க்குறாங்க. ரஞ்சித் வந்து ஐயையோ இப்போ இங்கே என்ன ஆக போகுதுன்னே தெரியல, என்ன நடந்துச்சுன்னு தெரில, இந்த நந்தினி இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணான்னு தெரில, அந்த காரும் ஃபோனையும் யார்ட்டையாச்சும் மாட்டுச்சான்னு தெரில, இவ வேற வந்து இந்த நேரம் பார்க்காம நம்மளை போட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. உடனே சுரேகா, ரஞ்சித் என்னை பார்க்காம எப்படி ரஞ்சித் ஒரு நைட்டு ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னு கேட்க நம்ம ரஞ்சித், ஆமா டார்லிங், உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல தான், என்ன பண்ண அப்படின்னு சொல்ல நம்ம சுரேகா, ரஞ்சித் உங்களுக்கு நான் 3 வாட்டி கால் பண்ணி ரஞ்சித், நீங்கள் ஆனால் என் காலை பிக் பண்ணவே இல்லை ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரஞ்சித்து, அப்படியா டார்லிங், ஐயோ நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் டார்லிங், ஒரு மீட்டிங் இருந்துதான் கூகுள் மீட்டு, அதனால கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பேன், என்னை மன்னிச்சுக்கோ டார்லிங் அப்படி சொல்லிட்டு ரஞ்சித்தும், ஏன்னா சுரேகா வச்சு கொஞ்சம் வேலை இருக்குது ரஞ்சித்துக்கு, அதனால் ரஞ்சித் நடிச்சு தான் ஆகணும், இல்லைனா சுரேகாவுக்கு ரஞ்சித் மேலே டவுட் வந்துச்சுன்னா ரஞ்சித் என்ன பண்ண முடியும், பாவம் சும்மாவே பரமேஸ்வரிக்கிட்டையும் நந்தினிக்கிட்டையும் மாட்டிக்கிட்டே முடிச்சிட்டு
இருக்காப்ல. அப்போ சுரேகா கிட்டே மாட்டிக்கிட்டான்னா முடிஞ்சு போச்சு. இங்கிட்ட ஒரு பக்கம் ஹரிதா வந்து நந்தினிக்கும் ரஞ்சித்துக்கும் என்னதான் தொடர்பு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இடையில எல்லாம் அந்த ரஞ்சித் வந்து எப்படா மாட்டுவாங்கன்னு நம்ம சீரியல் பார்க்குற எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் மாடிக்கிறாங்களே அப்படிங்கிற கடுப்பு நம்மளுக்கே டேரக்டர் சார் மேலே இருக்குது, அதான் உண்மை. ஆனால் வந்து சரி நம்ம வந்து கதைக்கு வரலாம், நம்ம வளவலன்னு பேச வேணாம். அதோட ரஞ்சித் வந்து இந்த மாதிரி சுரேகா கிட்ட அப்படியே வலின்னு வளைஞ்சு வந்து போயிடுறாங்க. உடனே சுரேகாவும் மிஸ் யூ ரஞ்சித் ரொம்ப, ஆனால் இப்போ நான் மிஸ் பண்ணல, என்ன சொல்லுங்க பார்ப்போம், ஏன்னா இப்போ நான் அவங்கள பார்த்துட்டேன், ஒரு நாள் நைட்டு என்னாலே இருக்க முடியல ரஞ்சித் உங்களை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுரேகாவும் அதோட ரஞ்சித்தை ஐயோ போய் தொலைடி ஃபஸ்ட்டு அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சுரேகா கிட்ட அப்படியா சரி சுரேகா நான் போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து சுரேகாவை கழட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து பரமேஸ்வரியோட என்ட்ரி உள்ளே வருது. பரமேஸ்வரி வந்து அந்த நலங்கு ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறதுக்காகவே வந்து வராங்க. வந்ததுக்கப்புறம் சுந்தரவள்ளி ஏய் நில்டி உன்னை யாருடி கூப்பிட்டா அப்படின்னோடனே உடனே சுந்தரவள்ளி என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நான் வராமல் எப்படி, நீங்கள் பத்திரிக்கை வைக்கலைனாலும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்காதா, அதனால் நான் கண்டிப்பாக வந்து வருவேன், நீங்கள் வந்து இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, என்னைய வந்தவங்களே இப்படி வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்கிறீங்க, என்ன வந்து கல்ச்சர் நீங்கள் எல்லாரும் கற்று வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவள்ளி கேட்க அருணாச்சலம் உடனே ஏய் உனக்கு ஒன்றும் அறிவு இல்லையா, எதுக்கு இப்படி வந்து என் குடும்பத்தை வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணுன்னே வந்துட்டுருக்கீங்க, இப்போ என்ன நலங்கு ஃபங்க்ஷனை வந்து கெடுக்கணுமா அவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க பரமேஸ்வரி கிட்ட. பரமேஸ்வரி உடனே ஐயே நில்லுங்கண்ணே என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம பிள்ளைக்கு நலங்கு ஃபங்க்ஷன்னா நான் எப்படி அதை கெடுக்கணும்னு யோசிப்பேன், நல்லபடியாக நலங்கு ஃபங்க்ஷனை நடத்தி கொடுக்கணுன்னு தான் யோசிப்பேன் அப்படி சொல்லிட்டு பரமேஸ்வரி இங்கிட்ட ஒரு பக்கம் பேசவும் ரஞ்சித்துக்கு வயிற்றுக்குள்ளே புளியை கரைச்சிடுச்சு. ஐயோ இந்த பரமேஸ்வரி எதுக்காக தேவையில்லாமல் இங்கே வராங்க, ஒருவேளை நம்மளை எதுவும் போட்டு விட்டுருவாளா இல்லை வந்து வேறு எதுவும் பண்ணிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க நலங்கு ஃபங்க்ஷனில். உடனே பரமேஸ்வரி வந்து ரஞ்சித்தை அப்படியே பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா ரஞ்சித்தை வந்து பரமேஸ்வரியை பார்த்து அப்படியே கீழே குனிகிறாங்க. இதை வந்து நந்தினி வந்து நோட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் நந்தினிக்கு ஒரு டவுட் வருது, ஆஹா நம்ம நினச்சது கரெக்டு தான், இந்த பரமேஸ்வரிக்கும் இந்த ரஞ்சித்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, இந்த ரஞ்சித் திருட்டு பையன் எதுக்காக பரமேஸ்வரியை இப்படி பார்க்குறான், பரமேஸ்வரி எதுக்காக வந்து இந்த ரஞ்சித் திருட்டு பையனை இப்படி பார்க்குறா, அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது, ஏதோ சதி இருக்குது, ஒருவேளை ஹேமாவை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து இப்போ ரஞ்சித்தையுமே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பரமேஸ்வரியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா வந்து சுந்தரவள்ளியிலேருந்து வீட்டில் இருக்க சுரேகால பொண்ணு வரைக்கும் எல்லாருமே அசிங்கப்படுத்துகிறாங்க. உடனே வந்து பரமேஸ்வரி வந்தவங்க நல்லா எல்லாருக்கும் ஏதோ ஒரு கோட் வேர்டை இன்டைரக்டாக சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. இப்போ நலங்கு ஃபங்க்ஷன் வந்து நடக்காதான் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். சூர்யாவை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சூர்யா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.